கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருந்த ஐபிஎல் திருவிழா, ஐபிஎல் கொண்டாட்டம், ஐபிஎல் வெறி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே வந்துடுச்சு, நெருங்கிடுச்சு. கப்பை யார் அடிக்க போகிறாங்கன்ற நெருக்கம் வந்தாச்சு. அந்த கப்பு யாருக்கு கிடைக்க போகுதுன்னு இதையெல்லாம் மீறி கடந்த ஐபிஎல் மேட்ச்களில் மிக மிக முக்கியமான மேட்ச் அப்படின்னா வந்து அது சென்னை சூப்பர் கிங்ஸ் பெங்களூர் ராயல் சேலஞ்சும் கலந்துக்கிட்ட அந்த மேட்ச் தான். பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் உள்ளே வரப்போகிறார்கள் அப்படின்ற அந்த மேட்ச்சு. அதுக்கு முன்னாடி வந்து வருண பகவான் மழை பெய்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வழி விடுவாரா, அல்லது மழை பெய்யாமல் இருந்தால் நிஜமாக விளையாடி யார் வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கப் போகிறார்கள்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அதில் பெங்களூர் ஜெயித்தது எல்லாருக்கும் தெரியும். இதையெல்லாம் தாண்டி மேட்ச் முடிஞ்ச பிறகு பெரிய சர்ச்சைகள் உண்டாகியதெல்லாம் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். வந்து மேட்ச் முடிஞ்சாச்சு, பெங்களூர் அணி வந்து வெற்றி பெற்றாச்சு. விராட் கோலிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சி. பிளே ஆஃப் சுற்றுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்க. இதை எதிர்பாராத ஒரு விதம் சொன்னால் கூட வந்து ஆட்டத்தை பிரமாதமாக விளையாடி இருந்தாங்க. அதே சமயம் சிஎஸ்கேவுக்கு என்ன ஆச்சு, தோனி என்ன பழைய தோனியா இல்லையா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்த பொழுது அந்த தோனி அவுட் ஆன சமயத்தில் மற்ற வீரர்கள் எல்லாரும் வந்து யார் பெங்களூர் அணியில் இருந்த மற்ற வீரர்கள் எல்லாம் ஓரளவுக்கு சைலண்ட்டாக இருந்த பொழுது விராட் கோலி தன்னுடைய அதாவது வந்து அந்த சந்தோஷத்தை, ஆர்ப்பாட்டத்தை, அந்த வெறியை ஒரு விசில் அடித்து துள்ளி குதித்து வில்லா மாறி எகிரி பாஞ்சி அப்படியெல்லாம் கொண்டாடின அந்த கொண்டாட்டம் வந்து வீடியோவை வந்திருந்த போது அதுக்கு நிறைய பேர் வந்து இப்படி என்னங்க வந்து இப்படியா வந்து ஒரு வெறித்தனத்தை காட்டணும், கோலிக்கு என்ன ஆயிடுச்சு, கோலியும் விராட் கோலியும் மகேந்திர சிங் தோனியும் ஒன்றும் எதிர்முதிரானவர்கள் கிடையாது. ஒரு மேட்ச்சில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வேற ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் டீமு. ஆனால் தோனி போயிட்டு விராட் கோலி தான் விளையாடணும், அதுதான் சரியாக இருக்குன்னு சொல்லி ஒரு கேப்டனாக ஃபைட் பண்ணி அவரை வந்து அமிச்சவர் வந்து. அதே போல் வந்து பல நேரங்களில் ஆலோசனை கொடுத்தவர் அவர் தான் வந்து. விராட் கோலிக்கு வந்து உன்னுடைய பேட்டிங் ஸ்டைலை மாற்று, உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கணும், இது மாதிரி சொல்லி டிப்ஸ் கொடுத்தவர் வந்து. தோனிக்கு ஆகாதவர்கள்னு சில பேர்லாம் உண்டு. அதெல்லாம் அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டார் தோனி. அதனால் வந்து இப்படிலாம் போட்டு அவர் இறுக்கமாக யாரையும் போட்டு வாட்டலாம் மாட்டார். அதே சமயம் தோனிக்கும் கோலிக்கும் பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. இவரே அந்த மைதானத்தில் அப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்த பொழுது அப்புறம் அந்த மேட்ச் முடிஞ்சுட்டு எதிரணி அதாவது தோத்த அணியினர் இருக்காங்கல்ல சிஎஸ்கே, அவங்க நின்றுட்டு இருக்காங்க. வின் பண்ண அணி வந்து இங்கே ஒரு கொண்டாட்டத்தை செலிப்ரேஷனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஜெயிச்ச அணியினுடைய கேப்டன் தோத்த அணியினுடைய கேப்டனிடம் வந்து கை கொடுக்க வேணும், அதுதான் மரபு. முதல்ல போய் கை கொடுத்துடணும். அப்புறமா வந்து இந்த அணி வீரர்கள் அந்த அணி வீரர்கள் வந்து பரஸ்பரமாக ரெண்டு பேரும் கை குலுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கலைஞ்சு போயிடுவாங்க. ஜெயித்தவங்க வந்து அந்த கிரவுண்டுக்குள்ளேயே வந்து கொண்டாடுவாங்க. வந்து தலையில் தூக்கி வச்சுன்னு போவாங்க அந்த கேப்டனை, அந்த கோப்பையை கையில் வச்சுன்னு போவாங்க. இதெல்லாம் நிறைய நடந்திருக்குது. ஆனால் தோனி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார், டீமில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் வந்து யாருமே அது சம்மந்தப்பட்ட விராட் கோலியோ அல்லது மற்ற வீரர்களோ யாருமே வந்து கை கொடுக்க மாட்டாங்க. தோனி வந்து ஒரு கட்டத்தில் அவர் பாட்டுன்னு இறங்கி கிரவுண்டை விட்டு வெளியே போயிடுவார். அந்த போனது தான் பெரிய சர்ச்சையாகி ஏன் தோனி வந்து இவ்வளோ வெற்றி பெற்றிருக்காரு, இவ்வளோ வந்து ஆட்டங்களை வந்து ஜெயிச்சிருக்காரு, இந்த தோல்வியை அவரால் தாங்கிக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. விராட் கோலி எத்தனையோ வெற்றி பெற்றிருக்காரு, அவர் ஏன் இந்த வெற்றியை வந்து அதாவது பெங்களூர் அணியினுடைய வெற்றியை ஏன் வந்து எதிர்க்க தோனி இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு கூட ஒரு சீனியர் பிளேயர் இருக்காருன்னு கூட மறந்துட்டு அவர் வந்து ஏன் இப்படி கொண்டாடணும், இப்படியாப்பட்ட விஷயங்கள் வந்து விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தோனியே இனிமேல் வந்து ஐபிஎல்லுக்குள்ளே வரக்கூடாது, அவரை ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக கோலி பண்ண வேலை இது அப்படின்லாம் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சம்பவமாக சொல்லணும் அப்படின்னா ஹைதராபாத்தில் இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சு நடந்துக்கிட்டு இருக்குது, டெஸ்ட் மேட்ச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பி வலையெல்லாம் கட்டி அவ்வளோ பாதுகாப்பாக அந்த கிரவுண்டு சுற்றி பார்வையாளர்கள் வந்து ஒரு அப்படியே இதுக்குள்ளே தான் அந்த வலைக்குள்ளே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கம்பி வலைக்குள்ளே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. மேட்ச்சு தொடங்கி ஒரு 4 ஓவர் முடிஞ்ச உடனே திடீர்னு ஒருத்தர் வந்து கிரவுண்டுக்குள்ளே ஒரு பையன் வந்து உள்ளே இறங்கிறாரு. உள்ளே இறங்கி எப்படி தான் உள்ளே இறங்கினாப்புலன்னு தெரியல, இந்த பாதுகாவலர்லாம் மீறி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா எதிர் தரப்பில் வந்து ரோஹித் சர்மா விளையாடிக்கிட்டு இருக்கார் ஓப்பனிங்கில். கிட்ட போனவொடனே என்ன ஆகிடுது, கேமராக்கெல்லாம் அந்த ரசிகரை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதுகாவலர் அப்போ தான் வந்து இது வாங்குறாங்க. அப்போ கேமராக்கள் வந்து அந்த டிவியில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஓ மை காட், இவர் வந்து விராட் கோலியோட மிக தீவிர ரசிகர், இவர் ஏன் வந்து ரோஹித் சர்மாவை பார்த்து ஓடணும், ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து விராட் கோலி இல்லை, இவரே அங்கே போகணும் அப்படின்னு. அந்த நபர் யாருன்னா
கோலி எங்கெங்கெல்லாம் மேட்ச் விளையாடுறாரோ எந்தெந்த மேட்ச்லாம் அங்கெல்லாம் அந்த கிரவுண்டில் ஆஜராகக்கூடிய மிக தீவிர வெறியர் அவர் வந்து. நீங்கள் தோனி கூட பார்க்கலாம், ஒருத்தர் வந்து எல்லோ கலரில் உடம்பு பூரா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படி குண்டாக வந்து இருப்பார். இங்கே கூட சென்னையில் இலங்கை அணியினருக்கு எதிராக ஒரு ஐபிஎல்லில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தபோது அந்த நபர்லாம் கூட அடிச்சிட்டாங்க வந்து. அதெல்லாம் ரொம்ப வேதனையாக வச்சு அது பெரிய கண்டனம்லாம் சொல்லியிருந்தாங்க வந்து. கிரவுண்டு வெளியே அவர் சும்மா வேஷம் போட்டுன்னு வந்து தோனியோடைய பெரிய ஆதரவாளர் அவர். அவரை போட்டு தப்பு திப்புன்னு 4 அடி அடித்து விரட்டி விடுவாங்க எங்கள் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில். இது பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. இதெல்லாம் இது சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த விவகாரத்துக்குள்ளே வருவோம். அந்த நபர் உள்ளே குச்சிட்டாரு. குச்ச உடனே ரோஹித் சர்மா கொஞ்சம் பரபரப்பாகிடுவார். அப்படி அங்கேயும் இங்கேயும் இதுவாகிடுவார். அவர்கிட்ட போய் நின்று ஏதோ ஒரு 2-3 வார்த்தை பேசுவார். இங்கே அரங்கத்தில் இருந்தவர்களுக்கும் உள்ள அந்த கமெண்ட்ரி சொல்லிக்கிட்டு இருந்தவர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் என்ன பயம்னா, கோலி விளையாடாத இந்த மேட்சில் ரோஹித் சர்மா உள்ளே இறக்கியிருக்காரு அப்படின்னா இந்த ரசிகர் உள்ளே போய் ரோஹித் சர்மாவை ஏதாவது செய்துடுவாரோ அப்படின்ற ஒரு பதவதப்பு தான். அதனால் ஏதோ பேசிட்டு ரோஹித் சர்மா கூட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலே இருப்பார். தடால்னு அவர் காலில் விழுந்து கும்பிடுவார். அதுக்குள்ளே வந்து இந்த பாதுகாவலர்லாம் கூட்டு போயிட்டு அவரை பொலன்னு புலம்பாங்க வந்து கிரவுண்டுக்கு வெளியே வச்சோன்னா. அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னென்னா, இது மாதிரி வந்து என் தலைவன் கோலி விளையாடல, நீங்கள் அங்கே வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கியிருக்கீங்க, கோலியை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அடின்னு அடிக்கணும் அப்படின்னு ரோஹித் சர்மா கிட்ட சொன்னதாக அந்த ரசிகர் வந்து ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தார். இதே போல் நீங்கள் வந்து தோனிக்கும் வந்து சாதாரண ரசிகர்கள் கிடையாது, மிக தீவிரமான ரசிகர்களாக இருக்காங்க. அது இன்னும் சொல்ல போனோம்னா அமெரிக்காவில் தான் இப்போ தான் கொஞ்சம் கிரிக்கெட் உள்ளே அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுடைய விளையாட்டெல்லாம் வந்து ரக்பி, ஃபுட்பால், அப்புறம் பேஸ்கெட் பால், இதில் தான் அவங்க கிரிக்கெட் அவங்களுக்கு ஒரு கடைசி நிலை விளையாட்டு தான் வந்து. இப்போ வருகிற T20 வேர்ல்டு கப் கூட பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்லேயும் அமெரிக்காவிலையும் நடக்க போகுது. அந்த நேரம் ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஒரு 4-5 இந்திய மாணவர்கள் அப்படின்னு நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எல்லோ கலர் கார் வந்து ஜின்னு சத்தம் போட்டுக்கிட்டு செம்ம ஸ்பீடில் போகுது. போனவுடனே அதனுடைய நம்பர் பிளேட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா MS தோனி அப்படின்னு ஒரு எழுத்து இருந்தவுடனே இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த காரை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. வந்து வேகமாக போகிறாங்க. அது கண்டிப்பாக அது தோனியோட கார் இல்லை. அந்த நேம் பிளேட் போட்டு யார் அது அமெரிக்காவில் கார் ஓட்டி போகிறது, கண்டிப்பாக ஏதோ ஒரு இந்தியராக தான் இருப்பாருன்ட்டு அடித்து பிடிச்சிக்கின்னு போய் ஒரு கட்டத்தில் போய் அந்த காரை போய் மடக்கிறாங்க. மடங்கினோடனே வெளியே வந்த அந்த காருக்குள்ளே இருந்து பார்த்தா ஒரு வெள்ளைக்காரர் அமெரிக்கர். இவ்வளோ பெரிய ஆச்சரியமாக ஆகிப்போச்சு. என்னது தோனியோடைய பேர் போட்டு கார் இருக்குது, ஓட்டிக்கிட்டு வரவர் பார்த்தா ஒரு அமெரிக்கராக வெள்ளைக்காரராக இருக்கார். இவருக்கு எங்கேருந்து கிரிக்கெட் தெரிஞ்சிருக்க போது, இல்லை ஒரு இந்தியருடைய காரை யாராவது நண்பருடைய காரை இவர் வாங்கி வந்திருக்காருன்ட்டு கேட்கும்பொழுது அவர் பார்த்திங்கன்னா தோனியோட மிக தீவிர ரசிகர். அவர் வந்து மற்ற விளையாட்டு அமெரிக்காவில் இருந்தாலும் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்து கிரிக்கெட் மேலே பெரிய ஆர்வமாகி தோனிக்கு அப்படி ஒரு தீவிர ரசிகராக மாறி இருக்கார் அவர். அதனால தான் அந்த நம்பர் பிளேட்டில் அந்த பேரை போட்டிருப்பார். அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. இது ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் கிரிக்கெட்டை வந்து மதிக்க மாட்டாங்க. அது ஒரு விளையாட்டே இல்லைன்னுவாங்க. அதை ஒருத்தர் பார்த்து அதில் தீவிர ரசிகராக மாறி அந்த ரசிகர் வந்து தோனியோட மிக தீவிர ரசிகராக மாறி இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வரும். ஐபிஎல் வந்து இந்த சிஎஸ்கே பெங்களூர் மேட்ச் நடந்தது. அந்த பெங்களூர் மேட்ச்சில் திட்டமிட்டு தோனி அவமானப்படுத்தப்பட்டார். அதனால தான் வெளியே போயிட்டார். இதுக்கு வந்து விராட் கோலி தான் முக்கிய பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு இவர் நம்ம கமெண்ட்ரி சொல்கிறாரு. மைக்கேல் வேகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா நீங்கள் வந்து களத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு போர்க்களமாக பாருங்கள் நீங்கள். அதாவது கிரவுண்டில் இருக்கும்போது அது ஒரு போர்க்களம், ரைட், ஓகே. அது வெற்றி தோல்வி யாருக்குன்னு வந்து அது கடைசியில் தான் தெரியும். அதே சமயம் அந்த போர்க்களம் முடிஞ்சு போச்சுன்னா வெற்றி யாரோ தோல்வி யாருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது முடிந்து போய் வெளியே வந்துட்டிங்கன்னா அது ஒரு விளையாட்டுன்னு மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் ஏன் அதை வந்து போர்க்களமாக நீங்கள் வந்து மனசில் கொண்டு போகிறீங்க, அது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து மைக் வேகன் சொல்லியிருக்கார். வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெங்களூர் அணியுடைய வீரர் தமிழகத்தை சேர்ந்த தினேஷ் கார்த்திக் என்ன சொல்கிறாரு, தோனி பண்ண ஒரு சின்ன தவறு தான் எங்களுக்கு வந்து வெற்றியாக வந்தது அப்படின்றார். என்னென்னா கடைசி நேரத்தில் ஒரு 6 ஒன்று அடிப்பார். அந்த 6 அந்த பால் வந்து கிரவுண்டுக்கு வெளியே போய் விழுந்துடும். அது கிரவுண்டுக்கு போய் அந்த வெளியே விழுந்த பால்னால தான் நாங்கள் பழைச்சோம் அப்படின்றார். ஏன்னா அது வந்து பழைய பால், அது போட்டு பழக்கப்பட்ட பால் ஆகிடுச்சு. இப்போ நியூ பால் கொண்டு வரும்போது என்ன ஆகும், திடீர்னு அது பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக மாறும், பவுலருக்கு சாதகமாக மாறும். பெரும்பாலும் நியூ பால் பார்த்திங்கன்னா பவுலருக்கு தான் சாதகமாக மாறும். ஸ்விங் ஆகும், வந்து இல்லைன்னா நிறைய பவுன்ஸ் ஆகும்.
அப்படி நியூ பால், அந்த பால் வெளியே போக தான் புது பந்து எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த புது பந்தில் தான் தோனியால் அடிக்கவே முடியல, அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு அவர் பங்குக்கு ஒரு பக்கம் போட்டு போயிட்டுருக்காரு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இது வந்து தோனிக்கும் விராட் கோலிக்குமான ஒரு போர் மாதிரியோ ஒரு பகை மாதிரியோ தெரியல. இது ஒரு ஆட்டம் தான். ஆட்டம் தான். ரவி சாஸ்திரி அதான் சொல்கிறாரு. இது நீங்கள் பல காலமாக கிரிக்கெட் ஒரு பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தோனிக்கும் கோலிக்கும் நடந்தது இது வெறும் ஆட்டமாக மட்டும் பாருங்கள், மற்றபடி இதை போட்டு எதையும் இது பண்ணாதீங்க அப்படின்றாரு. இதையெல்லாம் தாண்டி தோனி ஏன் அவர் நிற்க முடியாமல் அங்கேருந்து வெளியே போயிட்டார் அப்படின்னு ஒரு சம்பவத்தையும் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய முழங்காலில் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடத்தியிருக்கிறாங்க. அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் ஆட வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 42 வயசில் இன்றைக்கும் அந்த ஸ்டாமினாவோட அந்த கிரவுண்டில் நிற்கிறாருன்னா பெரிய விஷயம். அந்த அறுவை சிகிச்சை செய்ததுனால அவர் பேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிசியோ ஒன்று பண்ணுவாங்க. பேட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பிசியோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ தான் அவரால் நிற்க முடியும். தோனியோடைய முந்தைய மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரன் ஓடி இருக்க மாட்டார். பெரும்பாலும் ஒரு ரன்னே ஓட மாட்டார். உட்காந்த இடத்துல ஹெலிகாப்டர் ஷாட் நின்ன இடத்துல அடிப்பார். சக்கன்னு அடிப்பார். இந்த மேட்ச்சு ரொம்ப முக்கியமான மேட்ச்னா நிறைய ஓடி ஆடி இந்த ரன் எடுத்திருப்பார் ஓடி. அதனால் அவரால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியல, கிளம்பி போயிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசுகிறாங்க. இதையெல்லாம் தாண்டி தோனி இந்த ஐபிஎல்லில் தொடருவாரா, இல்லது தோனி இனி இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கோ இல்லை ஐபிஎல்லில் விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் கோலி வெறுப்பேற்றினார் அப்படின்ற மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் சில தகவல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மீறி நான் சம்பாதிச்சிட்டேன், புகழையும் பணத்தையும் அதெல்லாம் தாண்டி நான் எங்கேயோ போயிட்டேன், போதும் இந்த விளையாட்டு, இதுக்கப்புறம் ஒன்றும் எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் தோனி வந்திருப்பார். அதனால் அடுத்த ஐபிஎல் சீசன் வரும்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். நன்றி.